இது ஒரு சேமிப்பு வீடியோன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து அத்தியாவசியமாக நம்ம யூஸ் பண்ணுற அவசிய பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா உணவுப் பொருட்கள் தான். அதை நம்ம டெய்லி வாங்கி தான் ஆகணும். அப்படி வாங்குற பொருட்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிக்கனப்படுத்தணும்னு சொல்லலை, அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோமாங்கிறது யோசிச்சு பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இந்த வாரத்தில் ஒரு வந்து ஃபங்க்ஷன் 2 ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா நம்ம லஞ்ச் வந்து சாப்பிட மாட்டோம். அப்போ அந்த 2 நாளுக்கான காய் வந்து வேஸ்ட்டாக தான் அப்படியே கிடக்கும், காஞ்சி போயிடும், இல்லைனா வந்து வாடி போய் ஃப்ரிட்ஜில் தான் கிடக்கும். அதே மாதிரி தேங்காவே பார்த்திங்கன்னா நான் சின்னதாக தான் வாங்குவேன். ஏன்னா வாரம் நம்ம தேங்காய் வாங்கிக்கலாம். தேங்காய் நம்ம அரை தேங்காய் வந்து உடச்சி திரும்ப ஃப்ரிட்ஜில் வச்சாலும் அது வந்து நல்லது இல்லை. அதே மாதிரி கொத்தமல்லி வந்து நமக்கு தேவையானலாம் வாங்கிக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா போன வாரம் வாங்கின காய் இந்த வாரம் வாங்க மாட்டேன். இந்த வாரத்தில் என்ன ஃபங்க்ஷன் இருக்குது, இந்த வாரத்தில் நம்ம நான்வெஜ் தான் எடுப்போம் அப்படின்னு நமக்கு தெரியும் பட்சத்தில் நம்ம வந்து காய் வாங்குறத வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா காய் வந்து வாங்கினீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் தான் வந்து சத்துக்கெல்லாம் எடுக்க போகுது. இந்த பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ 100 ரூபாய் வந்து விற்கிது. இன்ன வரைக்கும் குறையவே இல்லை, 3 வாரமாகவே 100 ரூபா தான் விற்கிது. அப்போ பூண்டு வந்து நம்ம சேர்த்து தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி வாங்கிக்கலாமே தவிர காய்கறிகளை நம்ம கம்மி பண்ணிக்கலாம்.